வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழகமே எதிர்பார்த்த ஒரு தரமான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 10 விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியிலேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரையும் முடித்தவங்க யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது முதல்ல ஒருங்கிணைப்பாளர் இந்த கேட்டகரியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருந்து 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்வாக உதவியாளர், இதுக்கும் ரிலவெண்ட்டான குரூப்பில் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தா நீங்கள் எலிஜிபிள் தான், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி 18,000 பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பல்நோக்கு சுகாதார பணியாளர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தால் போதுமானது. அல்ல பாட்னி ஆர் ஜுவாலஜி ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்து இதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருந்தா போதுமானது. வித் பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஜுவாலஜி ஏதாச்சும் ஒன்று எடுத்து முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த கோர்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர், இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மீதி கேண்டிடேட் யாருமே அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன், இதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருது. இந்த லேப் டெக்னீஷியனுக்கான 1 இயர் கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் சானிடைசர் ஒர்க்கர், இதுக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், இதுக்கும் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் ஃபோட்டோ சைடில் ஒட்டிடுங்க. உங்களோட பெயர், உங்கள் தந்தையோட பெயர், பிறந்த தேதி, வயது, நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி சான்றோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஹையராக முடிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டையோட நகல், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் இந்த வேலை ரிலவெண்ட்டாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நிரந்தர முகவரி, தற்போது முகவரி 2மே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இடம் நாள் கையெழுத்து போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் அனுப்புகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த அட்ரஸ்க்கு நீ அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்ப வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 26/12/2023 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணியிருங்க. அன்றைக்கி சாயங்காலம் 5:45 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முறை பார்த்தீங்கன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.